தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பான இறைமக்களே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இன்று வெள்ளிக்கிழமை ஆண்டவர் நோன்பின் நாள் என்று உலகிலே பல கிறிஸ்தவர்கள் சிறப்பிக்கிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். நீங்களும் இன்றைக்கு நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடுங்க. ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 10ஆம் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை, ஆகவே 11ஆம் மாதத்திற்கு நாம் கால் வைக்க போகின்றோம். ஆக இன்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். கடந்த 10 மாதங்கள் ஆண்டவர் நமக்கு நன்மையானவைகளை செய்தார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள தகப்பனே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரமும் உம்மிடத்திலே இருக்கின்றன. இது ஆண்டவரே, இன்று இந்த காலை நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த 10 மாதங்கள் எங்களோடு நீர் இருந்து நடத்துகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இன்று வெள்ளிக்கிழமை நோன்பின் நாள். இந்த நாளிலே உம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் வரை காத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் காத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. அனைத்து மக்களையும் நீ ஒவ்வொரு நாளும் காக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ தாமே எங்கள் அனைவரோடு கூட இருந்து தொடர்ந்து நீங்க நடத்துகிறமைக்காக நன்றி. எல்லா இன்னல் வேலைகளிலும், எல்லா துன்ப நேரங்களிலும், எல்லா சமயங்களிலும் உம்முடைய அன்பின் கரம் எங்களோடு இருந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் இனிமையான நாளாய் தொடங்க அருள் தாரும். உம்முடைய அற்புத கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து வேண்டுகின்றோம். இறைவனித்தாமே துதி பாடல்களை ஆசீர்வதித்து உடைய வாக்குகளை கேட்கிற அந்த பாக்கியத்தை எங்க அனைவருக்கும் கொடுத்து காத்துக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசிரை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பானவர்களே, ஆண்டவரை புகழ்ந்து பாடி இறை வாக்கை கேட்போமாக. Hallelujah, praise the Lord. இந்த உன்னதமான இந்த கால வேளையில் நம் யாவரையும் ஆண்டவர் நம்மை விசேஷமாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் கைகளை தட்டி உற்சாகமாக அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். ஹalleluya. அற்புதங்களை செய்கிறவர் நம் அருகில் அவர் வசித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹalleluya. ஆகையால் இந்த அதிசயங்களை செய்கிற நம் ஆண்டவரை போற்றி புகழவும் இப்பொழுது நம் யாவரும் கைகளை தட்டி உற்சாகமாக நீங்களும் எங்களோடு சேர்ந்து பாடுவோமாக. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்று நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்று நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்று நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார். அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார். அதிசயம். புயல் காற்றை தன் ஆவியாலே அதற்றினார். அதிசயம். புயல் காற்றை தன் ஆவியாலே அதற்றினார். அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்று நமக்குள் வசிக்கிறார். குருடனுக்கும்
செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையன் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். Amen. Hallelujah. Praise the God. Praise the Lord Jesus. Amen. அதிசயங்கள் செய்கிறவர் நம் மத்தியில் அவர் இருக்கிறார். Amen. பாவியான நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் தெரிந்தெடுத்து அவருடைய கரம் நீட்டி நம்மை தொட்டு இருக்கிறாரே, எவ்வளவு ஒரு பெரிய அதிசயங்க. இந்த 10 மாதம் முழுவதுமாக ஆண்டவர் எவ்வளவு கண்ணின் இமைப்போல நம்மளை காத்திருக்கிறார். நம்மை சுற்றிலும் எவ்வளவு பேர் மறித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு கொள்ள நோய்கள் நம் மத்தியில வந்து கொண்டிருக்கு. ஆனாலும் நம்மை எதுவுமே சேதப்படுத்தாதபடிக்கு அவர் அதிசயங்களால நம்மை காக்கின்றாரே. இப்படிப்பட்ட ஒரு ராஜாவை நம்ம எப்படி துதிக்கணும், எப்படி நம்ம போற்றி புகழ வேண்டும். ஏனென்றால் அவர் செய்கிற அதிசயங்கள் எண்ண முடியாத அளவுக்கு அதிசயங்கள். ஹalleluya. மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. இதோ இந்த உன்னதமான நேரத்தில் நம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் செய்த ஒவ்வொரு அதிசயங்களை, சிறு சிறு அதிசயங்களை கூட நினைத்து நம்ம இப்பொழுது கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. Hallelujah. Thank you, Lord Jesus. நன்றி தகப்பனே. இதப்பா இந்த உன்னதமான நேரத்துல தகப்பனே எங்களை ஒவ்வொருத்தரையும் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்ததுக்காக நன்றி ஏசப்பா. அதிசயம் செய்ததுக்காக நன்றி தகப்பனே. பல நாட்களில் ஏசப்பா துன்பத்துல கஷ்டத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தகப்பனே எங்க கூடவே இருந்து வழி நடத்துற தேவாதி தேவன் இந்த நேற்றுமே போற்றுகிறோமப்பா, புகழுகிறோம் தகப்பனே, ஆராதிக்கும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் அது முடியவே முடியாது தகப்பனே. ஏன்னா அவ்வளோ மீறி அது அற்புதம் அதிசயம் செய்கிற தேவாதி தேவனா நீங்க இருக்கிறீங்க தகப்பனே. இந்த நேரத்துல ஏசப்பா தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க நிரப்புவீராக தகப்பனே. Fill them with your power, Lord. Fill them with your touch, Lord Jesus. Let your holy presence come upon them, Lord Jesus. Through them, Lord. Let their surroundings, Lord. Let their relatives, let their parents, and let all their family members be blessed, Lord Jesus, through them. ஏசப்பா இந்த நேரத்துல அவங்க வாழ்க்கையிலே தகப்பனே ஒரு அற்புதம் அதிசயம் நீங்க செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா எங்களுக்கு உதவியா இருக்குது நீங்க மற்றும் தகப்பனே. நீங்க எங்க கூடவே இருந்து கண்மணி போல் பாதுகாத்தது போல ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. You bless them with your abundance of blessing, Lord. Let your showers of blessing pour upon your people, Lord. Have mercy on your children, Lord Jesus. Let your holy blessings and showers of blessing always be abundant on your children, Lord Jesus. You guide them, you strengthen them, and you lead them in your way of righteousness, Lord. As upon
எந்த துன்பங்கள் கஷ்டங்கள் இந்த நெருக்கடியில் அவங்க ஆமென். இருந்தாலும் தகப்பனே இந்த நேரத்துல எல்லாமே இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். எல்லாமே கர்ந்து போகட்டும் Yes, தகப்பனே. Father God, Lord Jesus. Jesus, Amen. please you deliver them, you Deliver heal them, them. Heal and you everyone. touch them Amen. by your blood, Lord Yes, Jesus. God. Everything is surrendered into your mighty Mighty hands, hand, Lord. yes, I close Master. my prayer to Jesus Christ the Lord. Amen. ஆமென் ஆமென் ஹalleluya. ஆண்டவராகிய இயேசுவே மே போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மறவாமல் இரவும் பகலும் நம்மை நினைத்துக் கொண்டே இருக்கிற நம் நேசராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக இப்பொழுது நம் யாவரும் மறவாமல் என்னை நினைத்தீங்களே Yes, இயேசுவே Jesus. உமக்கு கொடான கொடி நான் நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே இரவும் பகலும் என்னை ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் தூங்காம ஆண்டவரே கண்ணு கூட இப்படி நிமிட்டாம என்னை பாதுகாக்கிறீங்களே. எஸ் லார்ட், தேங்க் யூ லார்ட் ஜீசஸ் என்று சொல்லி இந்த உன்னதமான பாடலை பாடி நம் யாவரும் ஆண்டவரையோடைய நாமத்தை போற்றுவோமாக. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, தள்ளாட விடவில்லையே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உறவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி
ஹalleluya. மறவாமல் நம்மை நினைக்கிற ஆண்டவருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் மனதார நம்ம நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். முழு உள்ளத்தோடு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் சோர்ந்து போன நேரமெல்லாம் அவர் தம் கரங்களை கொடுத்து நம்மை தூக்கி எடுத்து நிறுத்துகிற சர்வ லோகத்தின் அதிபதியாய் இருக்கிறார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம துதித்து கொண்டே இருக்கணும். முழு உள்ளத்தோடு நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் நம்ம சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் மனிதர்கள் நம்மை தூக்குறார்களோ இல்லையோ, ஆனால் நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், அவர் நம்மளை கை தூக்கி எடுத்து நம்மை ஸ்திரப்படுத்தி நிறுத்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆகையால் இப்பொழுது நம் யாவரும் இந்த பாடல்களுடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உணர்ந்து நம் கண்களை மூடி இப்பொழுது இறைவாக்குக்காக நாம ஜெபிப்போமாக. விண்ணையும் மண்ணையும் ஆள்கின்றவரே, இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. ஜீவன் உள்ளவரே உமக்கு நன்றி. அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்ற வாக்கு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கால வேளையில் ஆண்டவரே மறவாமல் எங்களை ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் எங்களை நினைத்து கொண்டு எங்களை பாதுகாக்கிற நேசராக இயேசு கிறிஸ்துவே, இந்த கால வேளையில் நீங்க கொடுக்க போகிற உன்னதமான உணவுக்காக நாங்க காத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உடைய உன்னதமான வெளியேற பெற்ற ஜீவனுள்ள வார்த்தை எங்க ஒவ்வொரு உள்ளத்தில் வரும்போது ஆண்டவரே நீர் பெரிய கிரியைகளை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, உள்ள உடைந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் உம்முடைய வார்த்தையானது தேற்றும்படிக்காய் ஜெபிக்கிற, பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் உம்முடைய வார்த்தை சுகத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாய் மாறட்டும் அப்பா. யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனையிலிருந்து பண தேவையிலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உம்முடைய வார்த்தை இந்த மக்களுக்கு வழிகளை உண்டாக்கும்படிக்காய் ஜெபிக்கிற, கடன் பிரச்சனைகளும் எல்லா விதமான பண தேவைகளும் நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக எல்லா பண தேவைகளும் இந்த நாட்களிலே அது சந்திக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நாங்கள் ஜெபிக்கின்ற ஆண்டவர் நீர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் அப்பா. நீர் ஜீவனுள்ள ஆண்டவரை நாங்கள் துதிக்கும் போது நீர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கீங்க, நன்மைகளை செய்ய நீர் வல்லவராய் இருக்கீங்க ஆண்டவரே. அவருக்காமை ஆசீர்வதித்த தேவன் அப்பா, எங்களையும் ஆசீர்வதிக்க நீர் வல்லவராய் இருக்கீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய உன்னதமான இறைவாக்கை ஒவ்வொருத்தரும் கேட்கும் போது உள்ளத்துல பல விதமான ஆண்டவரே கிரியைகளை செய்து உமக்காக வாழ உமக்காக ஊழியங்களை செய்ய ஒவ்வொருத்தரையும் நீர் உருவாக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. இவர்களுடைய செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே மாறி உமக்காகவே எல்லாவற்றையும் செய்து முடிக்க நீர் கிருபை தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நீரே ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும். இது அனைவற்றும் இங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள எங்க நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம் யாவரும் உன்னதமான இறைவாக்குக்காக நாம் காத்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவன் பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாள் 30வது நாள் 10ஆம் மாதம் 30வது நாளிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய தினத்திருப்பலி வாசகம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இன்றைய நற்செய்தி வாசகத்தை வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு மிக அருமையான ஒரு நோயை குணமாக்கின்றார். இன்றைக்கு உலகிலே பலவிதமான நோய்கள் இருக்கின்றன. அது மனித உடலை தொடுகின்றது. அந்த உடலின் வழியாய் பல விதமான துன்பங்களை நாம் அனுபவிக்கின்றோம். சில நோய்கள் குணமடைகின்றன, பல நோய்கள் குணமடைவது கிடையாது. வாழ்நாள் முழுவதும் நோயிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு நம்மத்தில் இருக்கின்றது. ஆக இன்றைக்கு நற்செய்தியில ஒரு அருமையான நோயை ஆண்டவர் குணமாக்கின்றார். அருமையான நோய், உலகத்திலே நீரினால் வருகின்ற நோய். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் உடல் வீங்கி இருக்கின்றன, கை வீங்கி இருக்கிறது, கால் வீங்கி இருக்கின்றது, வீக்கமாய் இருக்கிறது கேட்டால் தண்ணீர் கோர்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவாங்க. தண்ணீர் கோர்த்தப்பட்ட அந்த உடல் வீக்கங்களாக இருக்கும். அதை எடுப்பதற்கு கடினமாய் இருக்கும். சிலருக்கு நடுமுதுகிலிருந்து தண்ணீர் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் இந்த நீர்க்கட்டி நோய்கள் உடலை வாட்டி வதைக்கின்றன. இன்றைக்கு ஆண்டவர் பாருங்க, இப்பேர் பெற்ற நோயை குணமாக்கின்றார்.
உலகிலே பல நோய்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு விதமான நோய்களையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான சுகங்களினால் ஆண்டவர் விடுதலை அளிக்கின்றார். ஆக இன்றைய நற்செய்தி புத்தகம் லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை வாசிக்கும் போது அங்க என்ன சொல்கிறார்? நீர்க்கோவை நோயுள்ள மனிதரை ஒருவரை அவர் குணமாக்கினார். நீர்க்கோர்வை அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணீர் உடலிலே நிரம்பினால் அந்த உடல் என்ன ஆனது? வீக்கம் அடைந்து விட்டது, தண்ணீர் கோர்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வீக்கம் அடைந்து இருக்கிறது. அது கால்களிலே தெரியும், சிலருக்கு முகங்களிலே தெரியும், சிலருக்கு கைகளிலே தெரியும். கை வீக்கங்களாக இருக்கும், கால் வீக்கங்களாக இருக்கும். இதை எடுப்பதற்கு கடினம் என்று பல நாட்களிலே பல மக்கள் வேதனைப்படுகிறார்கள். அப்பேற்பட்ட நீங்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். ஆக இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. விழுத்தை வாசிக்கும் போது 14:1 ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். என் அன்பு மக்களே, பரிசேயரும் ஆயக்காரரும் சிலர் ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே வாழ்ந்தவர்கள் சிலர் இருந்தனர். அதே பரிசேயர் கூட்டத்திலும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட சிலரும் இருந்தனர். இன்றைக்கு எப்படி நம்ம வாழ்க்கையில பாருங்க, நாம எல்லாம் கிறிஸ்தவங்க தான். ஆனா கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் அல்லாத சில கூட்டம் இருக்கிறது, கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக வாழ்கிற கூட்டம் சிலது இருக்கிறது. ஆனா ஒட்டுமொத்தத்தில் எல்லாரும் கிறிஸ்தவங்க தான். அனைவரும் கிறிஸ்தவர்கள் வரிசையில் தான் இருக்கின்றார்கள். ஆனால் சிலர் மட்டும்தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறார்களே தவிர அனைவருமே கிறிஸ்துவை பின்பற்றவர்களாக இருப்பது கிடையாது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு என்ன உரைக்கிறது என்று பார்க்கும் போது விவிலியத்திலே வாசிக்கின்றோம் பாருங்க. எந்த பரிசேயர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வாழ்ந்தவர்களோ அவர்கள் மத்தியில இருக்கிற ஒரு பரிசேயர் என்ன செய்தார்? இயேசுவை வீட்டுக்கு உணவருந்தும்படி அழைத்தார். என் அன்பு மக்களே, இன்றைக்கு பணியாளர்களை வீட்டில் அழைத்து கவனிப்பது அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அந்த பணியாளர்கள் அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டில் இருக்கிற பல தீச்சல்கள் வீட்டை விட்டு வெளியேறுகின்றன. அநேக வீடுகள் பாருங்க, பணியாளர்களை அழைப்பதும் கிடையாது. அந்த வீட்டில ஜெபமும் இருக்காது. அந்த வீட்டில கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் இருக்குமே தவிர ஆனா கிறிஸ்துவுக்குரிய செயல்பாடுகள் எதுவுமே இருக்காது. இதே போலதான் பரிசேயர் கூட்டங்களில கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் சிலர் இருந்தனர், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் சிலர் இருந்தனர். ஆக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை வீட்டுக்கு அழைத்திருந்தார்கள். அவங்க வீட்டுக்கு சென்றிருந்த போது அங்கே ஒரு நீர்க்கோர்வை என்றால் நீரினால் சதைகள் வீக்கம் அடைந்திருக்கிற ஒரு நோயுள்ள மனிதனை இயேசு சந்திக்கின்றார். ஒரு பரிசேயர் வீட்டிலே நடக்கிறது. இந்த பரிசேயரும் ஆயக்காரர்களும் அன்றைக்கு சட்டங்களை கடைபிடிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆக ஆண்டவர் இயேசு அந்த வீட்டு தலைவன் வீட்டுக்கு செல்லும் போது அன்று ஓய்வு நாள் என்று சொல்லப்படுகின்றன. ஓய்வு நாளிலே எந்த பணியும் செய்யக்கூடாது. அன்றைக்கு இறை வழிபாடு மட்டும்தான் நடத்தப்பட வேண்டும். அந்த ஓய்வு நாளிலே இறைவனுக்கு முதலிடம் அளிக்கப்பட வேண்டும். வேலைக்காரனுக்கு வேலை செய்யக்கூடாது, வீட்டில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடாது. எல்லாருமே கடவுள் சன்னிதானத்தை தேடி இருக்க வேண்டும். இது பழைய ஏற்பாட்டு மரபில் இருந்த ஒரு சம்பவம். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு நமக்கு ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் அன்றைக்கு தான் எல்லா வேலைகளையும் செய்வீங்க. அன்னைக்கு தான் துணி துவைக்கணும்னு சொல்வீங்க, அன்னைக்கு தான் நிகழ்ச்சி வச்சுப்பீங்க, அன்னைக்கு தான் கொண்டாட்டம் வச்சுப்பாங்க, அன்னைக்கு தான் நல்லா தூங்கணும்னு நினைப்பாங்க, அன்னைக்கு தான் எல்லாம் இன்னைக்கு ஓய்வு நாள் அப்படின்னு கடவுளுடைய நாளை அன்னைக்கும் 6 நாளும் நமக்கு தான், 7வது நாளும் நமக்கு தான். ஆகவேதான் எவ்வளவு சம்பாதித்திருந்தாலும் அந்த சம்பாதனையிலே மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை, தரித்திரம் பிடித்தவர்களாக வாழ்கிற வாழ்க்கை, பணம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, ஆனால் மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை. காரணம் என்ன? விவிலியத்தின் வாக்குகளை கடைபிடிக்காமல் வாழ்கிற கிறிஸ்தவ இனம் இன்றைக்கு அநேகம் பேர் இருக்கின்றார்கள். ஆலயம் திருந்தும் அந்த ஆலயத்துக்கு போகாம இருக்கிற பல கிறிஸ்தவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், தொற்று நோய் தொற்றிக்கொள்ளும் என்று வீட்டிலே ஆன்லைனை பார்த்து கொண்டு வாழ்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க.
நண்பரே மக்களே, காலங்கள் எப்படி மாறுகிறது பாருங்க. கடந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஆலயங்கள் திறக்கப்படவில்லை. அக்டோபர் மாதத்தில் திறந்து விட்டது. ஏக்கம் உள்ளவர்கள் பயணிக்கின்றார்கள். மீதி ஏக்கம் உள்ளவர்கள் ஆன்லைன்ல பார்த்துக்கிட்டு அப்படியே இருப்போம். ஏனெனில் தொற்று நோய் தொற்றிக்கொள்ளும் அல்லவா. என் நண்பரே மக்களே, இயேசுவை தேடி செல்லும் போதோ அல்லது இயேசு நம்மை தேடி வரும்போதோ குணமாக்கின்றவர் நம் நடுவில் இருக்கிறார் என்ற உள்ளத்தில் நம்பிக்கை கொண்ட ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். இதான் பரிசேயர்கள் மத்தியிலே அன்றைக்கு இருந்தது. போதகர் என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று தீர்மானித்தார். வந்தவர் என்ன செய்தார் என்று பார்க்கும்போது அந்த வீட்டிலே ஒரு நீர்க்கட்டி உள்ள நோயுள்ள மனிதன் குணமானான். நீர்க்கட்டி, உடலெல்லாம் வீக்கம் அடைந்தவன். உடலிலே வீக்கம் ரொம்ப இருந்தது. காலும் வீக்கம், கையும் வீக்கம். இன்றைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி நோயில பல வீடுகளில இன்றைக்கும் இருக்கின்றார்கள். என் நண்பரே மக்களே, நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும். இந்த நோயை குணமாக்குறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு. இன்னைக்கு எத்தனையோ வீடுகளிலே நாம் பார்க்கலாம். அநேக வீடுகளில, அநேக வீட்டில் வாழ்கிறவர்கள் இன்றைக்கும் படுக்கையிலே படுத்தவர்களாய் இருக்கின்றார்கள். உடலெல்லாம் வீங்கி போயிருக்கின்றார்கள். அதை குணமாக்கவே முடியவில்லை என்ற இதுதான் வாழ்க்கை, இறுதி மரணம் காத்து கொண்டிருக்கிறது என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். இப்பேறு பெற்ற வீங்கி போன கை கால்களை குணமாக்கிற இயேசு இன்றைக்கு நடுவிலே இருக்கின்றார். என் நண்பரே மக்களே, லூக்கா நற்செய்தி 14:1-6 வரைக்கும் இப்பேர் நோய் உள்ளவர்கள் எடுத்து வாசித்து ஜெபிக்க வேண்டும். இப்படி நோய் உள்ளவர்களை ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்கிறார் பாருங்க. வாசிக்கின்றோம் 2வது வாக்கியம். அங்கே நீர்க்கோர்வை உள்ள நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். அவர் முன்னாலே இருந்தார். அவர் அவங்க வீட்டுக்கு தான் போனாரு. அந்த வீட்டில் இப்பேர் பெற்ற ஒருவர் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். ஏன்னா அவங்க மத்தியில பாருங்க, ஓய்வு நாளிலே எதையுமே செய்யக்கூடாது என்று தீர்மானித்தவர்கள். இன்றைக்கு அநேக இடங்களிலே, குறிப்பாக நாம் அநேக கிறிஸ்தவர்கள், அதாவது மலையாள கிறிஸ்தவர்களை பார்த்தோம் என்றால், ஞாயிற்றுக்கிழமையிலே சிறப்பாக ஆண்டவருக்கென்றே நாட்களை ஒதுக்கி வைப்பார்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது வேறு எந்த பணிகளையும் இன்றைக்கு கூட பலர் செய்வது கிடையாது. இது கடவுளுடைய நாள். 6 நாட்கள் நம்முடையது, 7வது நாள் கடவுளுடையது. அன்றைக்கு எதுவுமே செய்யக்கூடாது. இது பழைய ஏற்பாட்டு சட்டம். இன்றைக்கு நாம் அதை கடைபிடிப்பது கிடையாது. 1 மணி நேரம் கொடுத்தாலே பெரிய விஷயம்தான். அந்த 1 மணி நேரத்துல கூட நமக்காக சில நேரங்கள் எண்ணங்கள் எதையோ யோசித்துட்டு இருக்கோம். ஆராதனைக்கு போயிருப்போம், ஆலயத்துக்கு போயிருப்போம். ஆனால் அந்த 1 மணி நேரத்தை கூட ஆண்டவர் கொடுக்க முடியாது. ஆகதான் இன்றைக்கு அந்த நேரத்தை 3/4 மணி நேரமா மாத்திட்டார். 45 minutes சர்வீஸ் அப்படின்னு பண்ணிட்டார். ஏன்? நம்முடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப குறைவா இருக்கிறது. பெயர் என்னமோ ஆலயத்துக்கு தான் செல்லுகிறோம், ஆனால் எதிர்பார்ப்பு குறையா இருக்கிறது. என் நண்பரே மக்களே, எந்த அளவினால் அளப்பீர்களோ அதே அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று உரைத்த வாக்கை நினைவு கூற வேண்டும். கடவுளுக்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்க நாம் தீர்மானிக்கின்றோமோ அந்த நேரத்தை இறைவன் நம்மிடத்தில் அந்த நேரத்துக்கு ஏற்றவாறு தான் கொடுப்பார். கடவுளுக்கு நேரமே நீங்க கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் எப்படி உங்களுக்கு கொடுக்கிறவராக இருப்பார்? ஆகவேதான் படுத்த படுக்கை நோய்கள் தாக்கப்படுகிறது. காலமெல்லாம் இஷ்டம் போல வாழ்ந்திருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நல்லா குடிச்சு நல்லா ஜாலியா நல்லா இருந்திருப்பாங்க. ஏதாவது துன்பம் வந்ததான் கடவுளே கடவுளே கடவுளேன்னு நினைக்குவாங்க. அதை ஆண்டவர் அனுமதிக்கின்றார். ஆனால் எப்போதுமே இறைவனை நோக்கி பார்க்கிறவர்கள் பாருங்க, சுகமாகவே இருப்பார்கள். அப்படி நோய் ஆட்கொள்ளப்பட்டாலும் அதிவிரைவில் குணமடைந்தவர்களாக காணப்படுவார்கள். அதிவிரைவில் குணமடைந்து இறை மக்களாக மீண்டும் பயணிக்கிறதை நாம் பார்க்கலாம். ஏனெனில் இது இறைவனின் செயல். ஆகவே அன்றைக்கு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த நோயை குணமாக்குவது இன்றைக்கு முறையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியா இருந்தனர். எஸ்ன்னு சொல்ல நோன்னு சொல்ல அமைதியா இருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக என்று அனுப்பிவிட்டார்.
அவரை பாருங்க, அவர் கையை பிடிச்ச உடனே அந்த கையில் இருந்த வீக்கங்கள், காலில் இருந்த வீக்கங்கள், உடலில் இருந்த வீங்கி போன உடல் அது சரியான நிலைக்கு வந்து விட்டது. இயேசு கையை பிடித்த உடனே அவன் உடலில் இருந்த அந்த வீக்கம் எல்லாம் விலகி போய்விட்டது. நண்பரி மக்களே, இதுதான் நம் ஆண்டவர் செய்கிற அற்புதம். அது நம்ம மனதளவை பொறுத்தது. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை நோக்குவீர்களோ அந்த அளவுக்கு பொறுத்தது. காலமெல்லாம் சுகபோகமாக வாழ்ந்துவிட்டு சில நாட்கள் மட்டும் ஆண்டவரை தேடி உடனே செய்யணும் என்று கேட்டால் எப்படி செய்ய முடியும்? ஒரு வேலைக்கு கூட நாம் சேர்ந்தால் சம்பளத்துக்கு 30 நாட்களிலிருந்து 40 நாட்கள் காத்திருக்கணும். 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை பணி செய்தால் அதுக்கு சம்பளம் எப்ப கிடைக்கும்? நமக்கு 10ஆம் தேதிக்குள்ளதான் கிடைக்கும். 40 நாட்கள் காத்திருக்க வேண்டும். 30 நாள் வேலை செய்தா கூட. தினக்கூலி வேலை செய்கிறவன் கூட காலை வேலை தொடங்கினால் மாலை 7 மணிக்கு தான் கூலி கொடுக்கப்படும். எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் இருக்கிறது, நாம் உணர்ந்திருக்கிறோம் அல்லவா? ஆனால் அற்புதங்களிலே மட்டும் துன்பம் வந்த உடனே எனக்கு அற்புதம் நடக்கணும்னு நாம் எந்த வகையில எதிர்நோக்க முடியும்? ஆகவே கடவுள் நம்மை பிடித்த எல்லா தீமைகளையும் கவனிக்கின்றார், அதற்காய் காத்திருக்கிறார். என்றைக்கு இங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை நோக்குவார்களோ அன்னைக்கு விடுதலை. என்றைக்கு என்னை வழிபட நேரத்தை கொடுப்பார்களோ அன்னைக்கு விடுதலை. என்னைக்கு ஆண்டவருக்கு என்று சமயத்தை தினந்தோறும் கொடுப்பேன் என்று தீர்மானிக்கின்றார்களோ அன்னைக்கு தான் விடுதலை. சமயத்திற்காக சந்தர்ப்பத்திற்காக ஆண்டவரை வழிபடுவது அது சரியானதல்ல. அதற்கு ஆண்டவர் அற்புதங்களையும் செய்ய மாட்டார். ஆக உனக்கு அற்புதம் வேண்டுமா? இன்றைக்கே உன் வாழ்நாளில் செய்த ஒவ்வொரு தவறுகளை நினைத்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேள். எனக்கு நோய் குணமாகணும், என் தீமை விட்டு விலகணும் எல்லாம் கேட்காதீங்க. நீங்க கேட்பதெல்லாம் என்ன? கடந்த நாட்களில் செய்த தவறுகளை ஒவ்வொன்றாக உணர்ந்து மன்னிப்பு கேளுங்க. அந்த நோய்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட உடலை பிடித்த தரித்திரங்கள் தானாய் வெளியேறிவிடும். ஒவ்வொரு பாவங்கள் மன்னிக்கப்படும் போது உடல் குணமாகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனெனில் பாவம்தான் உடலை கெடுக்கின்றது. ஏவாள் செய்த பாவம் உடலுக்கு சாவு வந்தது. கடவுள் உடலிலே படைத்த நம்மை செத்து போய் விடுவீங்க என்று சொல்லி அவர் உண்டாக்கவில்லை. வாழுங்கள், நிரப்புங்கள் என்று சொல்லி தான் உண்டாக்கினார். ஆனால் கடவுள் வார்த்தை மீறினதினால உடலுக்கு சாவு வந்தது. கடவுளின் வாக்கு மீறினதாலே அந்த உடலிலே கொள்ளுகிற நோய்கள் வந்தது. கடவுள் வாக்கு மீறுகிறதினால பலவிதமான நோய்கள் பலவிதமான வயதுகளிலே ஆட்கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். இவற்றுக்கெல்லாம் காரணம் கடவுளின் வாக்கு மீறுகிறதினாலே தான். கடவுளின் வாக்கை அறியாமல் வாழ்கிறதினாலே தான். கடவுள் வாக்குக்கு ஏற்றவாறு வாழாமல் இருக்கிறது தான். ஆகவேதான் இன்றைக்கு உணர்த்துகின்றார். ஒன்று, பரிசேயர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? ஓய்வு நாளில் குணமாக்கலாமா வேண்டாமா? அவங்க அமைதியாய் இருந்தார்கள். ஏனெனில் அவங்க கூற்றுப்படி அன்னைக்கு குணமாக்க கூடாது. என் அன்பு மக்களே, விவிலிய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது மிக அருமையான முறையில. அவர் என்ன செய்தார்? அவங்க மௌனமா இருக்க கண்டு அவர் கையை பிடித்தார். அந்த உடல் வீக்கமுடையவன் குணமடைந்தான். பிறகு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவர் தன் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டீரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. இல்லையா? ஒரு பிள்ளை விழுந்த உடனே போய் நாம தூக்குகிற குணம் நம்ம கிட்ட இருக்கிறது. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க பிள்ளைங்க விழுந்த உடனே அவர்களை தூக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது இல்லையா? அதே போல இந்த பூமியில நீங்க அனைவரும் என்னுடைய பிள்ளைகள். ஒருவர் சுகவீனமா இருக்கும்போது என்னால் பார்த்து கொண்டு எப்படி நான் இருக்க முடியும்? உங்களை ரட்சிக்கவே, உங்களை மீட்கவே மனுமகன் என்ற பெயரிலே இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன் என்ற செய்தி ஆண்டவர் இந்திய நற்செய்தியிலே வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு காலங்களும் நேரங்களும் கிடையாது. ஆண்டவர் எந்த நிமிடத்திலும் அற்புதம் செய்வார். அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால்
அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ளே ஒரு உள்ளார்ந்த எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். இட்ஸ் an inner feeling. உள்ளத்திலிருந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்டது? பாசம் நிறைந்த ஒரு எதிர்பார்ப்பு. வேஷம் நிறைந்த எதிர்பார்ப்பு அல்ல, பாசம் நிறைந்த ஒரு எதிர்பார்ப்பு. என் அன்பு மக்களே, இந்த காலை நேரத்துல சற்று சிந்தனை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். அந்த அற்புதத்தை நீங்க சுவீகரிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நமக்குள்ளே இயேசுவை எதிர்நோக்கி செய்கிற ஒரு செயல்பாடு, நாம செய்த தவறுகளை நினைத்து வருந்துவது, இதான் முதல் வழி. சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நம்ம கடமையினாலும் நாம செய்து வருகிற ஒவ்வொரு தவறுகளை நினைக்க வேண்டும். என் சிந்தனைகளை எத்தனை விதங்களிலே நான் பயன்படுத்துகிறேன். ஒன்று யோசித்து அதோடு முடிப்பது கிடையாது. அது முடியறதுக்கு முன்ன இன்னொன்னு யோசிப்போம். சிந்தனை பரபரன்னு இருக்கும். பலவிதமான பேச்சுகள், பலவிதமான செயல்பாடுகள் அது நிரம்பி இருக்கும். அது தகுந்த மாதிரி வாய் பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் கடவுளுடைய வாக்கு வெளிவருமா? கடவுளுடைய சிந்தனையினால் நிரம்பி இருக்குமா? இதை நாம் யோசிக்க வேண்டும். இதை இன்றைக்கு யோசித்து பாருங்க. உங்கள் உடலிலே எத்தனை பேருக்கு இந்த நீர்க்கட்டி நோய் இருக்கிறதோ அவங்கள் குணமடைவார்கள், குணமடைந்து விடுவார்கள். எத்தனை பேர் உடல்கள் வீங்கி போய் இருக்கிறதோ, கால் வீங்கி இருக்கலாம், கைகள் வீங்கி இருக்கலாம், முகங்கள் வீங்கி இருக்கலாம், உடல் வீங்கி இருக்கலாம். இந்த வீக்கம் உள்ள நோயை குணமாக்குற இயேசு நம் நடுவிலே இருக்கின்றார். அவர் எப்போது குணமாக்குவார்? நாம் மனமருந்தி மன்னிப்பு கேட்கும் போது. நீங்க மனமருந்தி மன்னிப்பு கேட்கும் போது. இன்றைக்கு பலவிதமான நோய்கள் இருக்கிறது பாருங்க. ஒரு சிலருக்கு இது நிரந்தரமான நோய், வீக்கம் நோய். இன்னைக்கு வருகிறது சில நோயெல்லாம் பாருங்க, திடீரென்று ஏதாவது செய்யக்கூடாத, உண்ணக்கூடாத மருந்துகள், செய்யக்கூடாத செயல் செய்து விட்டால், அல்லது ஒரு பூச்சிக்கடி வந்து விட்டால் கபகபன் வீங்கி விடும். அப்படியே கண்ணு மூஞ்சி எல்லாம் வீங்கி போயிடும். எவ்வளவு வேகமாக பாதிப்பு ஏற்படுகிறது பாருங்க. இது பலருக்கு விஷமாக மாறிவிடுகிறது, சிலருக்கு சுகமாகவும் மாறிவிடுகிறது. ஆக எப்படி இருந்தாலும் நீ இந்த பூமியில சுகமாக அமைதியாக உன் எண்ணங்களை நடத்த வேண்டும் என்றால் உன் ஆண்டவர் இயேசு உன்னோடு கூட இருக்க வேண்டும். அன்று பரிசேயர் இல்லம் என்று பாராமல் ஆண்டவர் பயணித்தார். பரிசேயர்கள் ஆண்டவரை எதிர்க்கின்றவர்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். உங்களை நான் நேசிக்கின்றேன், நீங்களும் என்னுடைய பிள்ளைகள் தான். இதே போலதான் இன்றைக்கு உலகிலே இதை கேட்கிறவர்கள் நீங்க யாராயிருந்தாலும் அனைவருமே இறைவனின் மக்கள். நேற்று முந்தின வாசங்களை பாருங்க, எதை தியானித்தோம்? அனைவரும் இறைவனின் மக்கள். பூமியில் குடிக்கொண்டிருக்கிற அனைவரும், ஒவ்வொருவருமே இறைவனின் மக்கள். அவர்கள் கருப்பா இருக்கலாம், செகுப்பா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், நெட்டியா இருக்கலாம், அல்லது தடியா இருக்கலாம், இல்ல மெலிசா இருக்கலாம். அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். அனைவரும் இறை மக்கள் என்றுதான் அழைக்கப்படுகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கிறிஸ்தவ இனமே, நீங்க கிறிஸ்துவை சார்ந்தவர்களா அல்லது வெறும் கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையை போற்றிருக்கிறீர்களா? போர்வை மற்றும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே நாம் போய்த்துக் கொண்டிருந்தால் கிறிஸ்து எந்த ஒரு அற்புதமும் வாழ்க்கையிலே செய்ய மாட்டார். அது கிறிஸ்தவர் என்ற போர்வை. இவங்க எப்போ வருவாங்க? செத்து போயிட்டா ஆலயத்துக்கு வருவாங்க, விசேஷமான நாள் ஆலயத்துக்கு வருவாங்க, மீதி நாள் ஆலயம் என்ன நடக்குதுன்னே தெரியாதவர்களுக்கு. நண்பர்களே, மக்களே, ஆண்டவர் அனுதினமும் நமக்கு கொடுக்கப்பட்ட நாளிலே ஆண்டவரை தரிசிக்க நாம் பயணித்து தான் தர வேண்டும். அந்த நேரம் கடவுளுக்குரியது என்று நீ தீர்மானிக்கணும். கடவுளுக்குரியதை கடவுளுக்கும், மனிதனுக்குரியதை மனிதனுக்கும் பிரித்து பார்க்கிற குணம் இருக்க வேண்டும். இது ஆண்டவரின் நேரம், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று நீ தீர்மானிக்கிற எண்ணம் உனக்கு இருக்கணும். அப்போதுதான் உன்னை உண்டாக்கின கடவுள் உன்னோடு பயணம் செய்வார். உன்னோடு பயணம் செய்யும்போது நீ சந்திக்கப்படுகிறவர்கள் எப்பேர் பெற்றவர்களாய் இருந்தாலும் உனக்கு சரணடைவார்கள். நீங்க சொல்லுகிறதை உடனே செய்வார்கள். இதுதான் இன்றைக்கு முதல் வாசகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு நகருக்கு எழுதும் போது அருமையான வாக்கியங்களை எழுதுகிறார். போன வாரமெல்லாம் எபேசியர் புத்தகத்தை தியானித்தோம். இந்த வாரம் இன்னையிலிருந்து பிலிப்பியர் புத்தகத்தை தியானிக்க போகின்றோம். முதல் அதிகாரம் இன்றைக்கு தொடங்கிறது பாருங்க.
1 11 வரைக்கும் அவர் தொடங்கும் போது எப்படி தொடங்குகின்றார்? இந்த பிலிப்பியர் புத்தகத்தை பவுலடிகளார் எழுதும் போது எங்கிருந்து எழுதுகிறார்? சிறையிலிருந்து எழுதுகிறார். அவர் சிறையில் ஒரு கைதியாக இருக்கின்றார். கைதியா இருக்கிற அந்த நாளில பிலிப்பு நகரத்தில் இருக்கிற மக்கள், பிலிப்பி என்றால் அந்த நகரத்தின் பெயர், அந்த ஊரின் பெயர், அந்த ஊரில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஜெயிலில் இருந்து கடிதம் எழுதுகின்றார். ஜெயில் வாசத்தில் இருக்கிறார் கைதியாக. அவர் என்ன எழுதுகிறார் பாருங்க. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற பிலிப்பு நகர இறை மக்களே, அழகாக சொல்றார் பாரு. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற மிக அவசியம். வெறும் கிறிஸ்தவர் என்ற போர்வை அவசியம் இல்ல. அந்த வெறும் கிறிஸ்தவர் என்ற போர்வை போர்த்திருக்கிறவங்க அவமானத்தின் மேல் அவமானம், அவர்களுக்கும் அவமானம், கிறிஸ்து என்ற பெயருக்கும் அவமானம். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க பெயருங்க எங்கெல்லாம் வருது பாருங்க. சாராய கடல்ல வருது, ஜெயில வருது, திருடம் வரிசையில வருது, கொள்ளுகிற வரிசையில வருகிறது, பிறரை கொள்ளுகிறதில அவனுடைய பெயர் இடம் பெறுகிறது. இதெல்லாம் போர்வை போத்தின்னு இருக்கிற கிறிஸ்தவங்க. மற்றவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுல வருகிறது போர்வை, கிறிஸ்தவர்கள் என்ற போர்வை. ஆண்டவர் இவர்களை வெறுக்கின்றார். எப்படி எழுதுகிறார் பாருங்க. அன்றைய காலத்தில் அந்த பிலிப்பு நகரிலே வாழ்ந்த கிறிஸ்தவர்கள், பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்ற பிலிப்பு நகர இறை மக்களே என்று சொல்லுகிறார். நண்பர்களே மக்களே, இன்றைக்கு நாம் யோசிக்க வேண்டும். நாம் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, விண்ணுலகில் இருக்கிற இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அது நினைவில் இருந்தால் மட்டும் போதாது, அது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிற பல சம்பவங்கள் வழியாக நம்மை நாமே பூமிக்கு வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் ஒருவரே மகிமை அடைகிறவராக இருக்க வேண்டும். அது நம்ம செயலிலே வெளிப்படும், நம்முடைய பேச்சிலே வெளிப்படும், நம்ம பார்வையிலே வெளிப்படும், நாம வாழ்கிற வாழ்க்கையிலே வெளிப்படும். கிறிஸ்து இத்தனை வகையிலே வெளிப்பட காத்து கொண்டிருக்கின்றார். நாம் தயாரா இருக்கின்றோமா? ஆக பவுல் சிறையில் இருந்து கடிதத்தை எழுதும் போது என்ன சொல்றார் பார். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற இறைமக்களே, எவ்வளவு அழகான செய்தி. சபை கண்காணிப்பாளர்களே, திருத்தொண்டர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் பணியாளனுமான பவுலும் தீமோத்தேயும் எழுதுவது, நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. அருளும் அமைதியும் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? இன்றைக்கு வாழ்க்கையில அமைதி இல்லாம வாழ்கிற வாழ்க்கை. பேசினாலும் எரிச்சல், வாய் திறந்து பேசினாலும் எரிச்சலா தான் இருக்கும். ஏனெனில் அந்த சிந்தனை அமைதியற்றதா இருக்கிறது. பரபரன்னு உலகத்தை பற்றியே யோசிக்கிறது. பலவிதமான விஷயங்கள் யோசித்து அந்த சிந்தனை எப்படி இருக்குதுன்னா கோபத்திலே நிறைந்திருக்கிறது. அதனால அவங்க பேசினாலே கோபமா இருக்கிறது. கேட்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க, என்ன இவ்வளவு கத்துறீங்க, என்ன இவ்வளவு பேசுறீங்க, நானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, செயலிலே வெளிப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு பால் சொல்கிறார் பாருங்க, என்ன, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அருளும் அமைதியும் நிறைந்தவர்களாக வாழ வேண்டும். அமைதியின் உருவம் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் எடுக்கணும். என் அன்பு மக்களே, நீங்க அமைதி உள்ளவங்களா, ஆத்திரமுடையவர்களா? ஆத்திரத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்களா, அமைதியாய் வாழ்கிற கிறிஸ்தவர்களா? இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை நாம் அலசி பார்க்க வேண்டும். ஏனெனில் கிறிஸ்துவோடு இணைந்தவர்கள் அமைதியாகத்தான் வாழ்வாங்க. கிறிஸ்துவோடு இணையாதவங்க அமைதியா வாழ மாட்டாங்க. அவங்க ஆத்திரமா, கோபமா, சத்தமா, கத்தி பேசுவாங்க. நண்பரே மக்களே, இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அமைதியும் அருளும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. எவருக்குள் கிறிஸ்துவின் அமைதியும் அருளும் இருக்கிறதோ அவங்க ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கை. அவங்கள பார்க்கிறவங்க எல்லாரும் லைக் பண்ணுவாங்க. எவ்வளவு அமைதியானவங்க. நண்பரே மக்களே, இது கடவுள் கொடுக்கின்ற ஒரு முதல் வரம். அமைதி என்பது கடவுள் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஆகவே என்ன சொல்லுகிறார் பார், அருளும் அமைதியும் உரித்தாக்குக, உங்களை நினைவு கூறும்போதெல்லாம் நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன்.
உங்களை நினைவு கூறும் போதெல்லாம் நண்பரே மக்களே, நாம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டோம். கிறிஸ்தவர்கள் அனைவரும் கடவுளுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள். அக்கத்தில் இருக்கிறவர்கள், பக்கத்தில் இருக்கிறவர்கள், நாம் பணி செய்யும் போது கூட இருக்கின்றவர்கள், இப்படி வெளியே பயணிக்கும் போது பல மக்கள் நம்முடைய கண்கள் பார்க்கின்றது. பார்க்கும் போதெல்லாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டுமாம். கடவுளே, இவர்களை காண செய்தீரே, நன்றி. ஆகவேதான் நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் என்று வாக்கு தெரிவிக்கின்றோம். அது ஒரு இனத்துக்கு புரிகிறது, இன்னொரு இனத்துக்கு புரியவில்லை. இனம் என்றால் ஒரே கிறிஸ்தவ இனம் தான். ஒரு கூட்டத்துக்கு பிரைஸ் தி லார்ட்னா மகிழ்ச்சி, இன்னொரு கூட்டத்துக்கு அது என்ன பிரைஸ் தி லார்ட், தோசை சுட்டா போதாதா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நண்பர்களே மக்களே, இது விவிலியத்திலிருந்து வந்த வாக்கு. பிரைஸ் தி லார்ட் என்றால் நாம் ஒருவரை ஒருவர் காணும் போது கடவுளே உமக்கு நன்றி என்று கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற உள்ளம் பவுலடிகளார் உண்டாக்குகின்றார். ஆகவேதான் அவர் சொல்றார் பாருங்க, நான் உங்களை நினைவு கூறும்போதெல்லாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட், கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்லார்ந்த உணர்வுகள் நம்மிலே எழும்ப வேண்டும். இறைவனை எவ்வளவுக்கு எவ்வளவு வாயில உச்சரிக்கின்றோமோ, இறை வாக்குகளை எந்த அளவுக்கு நாம் உச்சரிக்கின்றோமோ, இறை நாமத்தை எந்த அளவுக்கு நாம் உச்சரிக்கின்றோமோ, அந்த அளவுக்கு அவருடைய அரவணைப்பு நம்மோடு கூட இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வாய் பாருங்க, கடவுள் வார்த்தையை உச்சரிக்கிற நாக்கே இருக்காது. அந்த நாக்குல கெட்ட பேச்சு உச்சரிக்கும், பொய் உச்சரிக்கும், உலக கதை ஊரு கதைலாம் உச்சரிக்கும், நல்லா சத்தமா பேசுவாங்க. கடவுள் வார்த்தை வருமானு பாருங்க, ஒரு வார்த்தை வந்தா கூட அப்படியே முத்து மாதிரி இருக்கும். அது இந்த வாயில இந்த வார்த்தையா? நண்பரே மக்களே, இறைவன் நாவை கொடுத்தது அவர் நாமத்தை போற்றுவதற்காக. இறைவன் நமக்கு பேச்சு திறன் கொடுத்தது அவருடைய வாக்குகளை அறிவிப்பதற்காக. இறைவன் நம் தொண்டையிலே குரல் வைத்திருப்பது அவருக்கு பயன்படுத்துவதற்காக. மீதி நேரத்தில் அவை அனைத்தும் அமைதியாய் இருக்க வேண்டும். இறைவனுக்கு பயன்படும் போது மட்டும்தான் நம்முடைய குரல்களும் நம்முடைய உதடுகளும் நம்முடைய நாவுகளும் அவருடைய நாமத்தை உச்சரிக்கணுமே தவிர மீதி நேரத்தில் அவைகள் அமைதியா இருக்கணும். அப்போதுதான் நீ பாதுகாக்கப்படுவாய். இல்லையென்றால் உலக மக்களை, தீய மக்களை ஆட்கொள்ளுகிற துன்பமெல்லாம் அவரை எதிர்நோக்கி இல்லாத ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். ஆகவே இன்றைய பால் சொல்லுகிறார் பாருங்க, அமைதியும் அருளும் பெற்று வாழுங்க, ஏனெனில் உங்களை ஒவ்வொரு நாளும் நான் நினைவு கூறுகின்றேன். எங்கள் அதிகாலை செபத்துல நாங்க எல்லாரும் நினைக்கூர்ந்து செபிக்கிறோம். ஏன் செபிக்கிறோம்? இது சட்டம், கிறிஸ்தவருடைய வாழ்க்கை. காலமே எழுந்து அந்த நாளுக்குரிய பணிகளையும் அந்த நாளில் சந்திக்க போகிற ஆட்களையும் ஆண்டவர் முன் சமர்ப்பணித்து ஜெபிப்பது கிறிஸ்தவர்களின் கடமை. நேரம் கிடைத்தது, இன்னைக்கு ஹாலிடே ஆயிடுச்சு, நல்லா இன்னைக்கு நிறைய நேரம் தூங்குவோம். தூங்கும் மூஞ்சியா இருக்காத. சோம்பேறியாய் வாழ்கிறவன் அவன் எப்படி இருப்பான் என்று பார்க்கும்போது தரித்திரனாய் இருப்பான் என்று சொல்லுகின்றார். தரித்திரனே, எறும்பிடத்துல போய் அறிவை கற்றுக்கொள் என்று சாலமன் ஞானி சொல்லுகிறார். அந்த எறும்பு எப்படி ஒற்றுமையிலும் சிறந்தது, அந்த எறும்பு எப்படி உணவு கண்டால் பலருக்கு கொடுக்கும்படிக்க ஆர்வமா இருக்கிறது, அந்த எறும்பு காலம் நேரம் பார்க்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த சின்ன எறும்பு இப்படி வாழ்கிறது என்றால் அதைவிட பெரிய மூளை வச்சிருக்க நீ எப்படி வாழணும்? போய் எறும்பு கிட்ட அறிவை கத்துக்க சாலமன் ஞானி எவ்வளவு அழகாக நீதிமொழிகள் புத்தகத்திலே உரைக்கின்றார். சோம்பேறி செழுமை அடைய முடியாது. காரணம், அவன் காலங்களையும் நேரங்களையும் சரியாக பயன்படுத்துவது கிடையாது. உலகத்தின் சட்டம் என்ன சொல்லுகிறது? 11 மணிக்கு உறங்கி காலை 5 மணிக்கு எழுந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? 11 மணிக்குல இருந்து நாம உண்ட உணவெல்லாம் உடலில் டிஸ்ட்ரிபியூஷன், நாம சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி அது எந்தெந்த உறுப்புக்கு போகுமோ அந்தந்த உறுப்புக்கு அது பயணிக்கும். டாக்டரை போய் கேட்டு பாருங்க. ஆகவே மனிதன் இரவு 11 மணியிலிருந்து காலை 5 மணி வரைக்கும் உறங்கிக் கொண்டு இருக்க வேண்டும். அதான் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் டைம். பகலெல்லாம் சாப்பிடுகிறோம், 3 வேளை உணவு உண்டோம். அந்த 3 வேளை உணவானது இரவிலே அந்த 8 மணி நேரம் உறக்கம்.
உறங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த உணவுகள் அந்தந்த பகுதிக்கு எங்கெங்கு செல்லணும் என்று அது சென்று கொண்டிருக்கும். ஆக அது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ற நேரத்தில் நாம் விழித்துக் கொண்டிருந்தால் அது எப்படி இயங்கும்? ஆகவேதான் உடலிலே பல நோய்கள் தாக்கிக் கொண்டிருக்கின்றன. என் நண்பரி மக்களே, காலங்களை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் வாழ்கிற வாழ்க்கை. இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன? திருவிவிலியத்தை படித்து அறிந்து கொள்ளாத ஆற்றல். விவிலியத்தை படித்தால் தான் அறிவு கிடைக்கும். அறிவு கிடைத்தால் தான் எப்படி வாழ முடியும் என்பதை நிர்ணயிக்க முடியும். எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமலேயே உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், விவிலியத்தை படிக்கிற பழக்கம் இல்லை. கடவுள் உனக்கும் எனக்கும் எழுதின லவ் லெட்டர். The God is written to us the love letter. Be anxious to read. ஒரு நல்ல மகிழ்ச்சியோடு விவிலியத்தை வாசிக்க கடந்து வா. எனக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கின்றார், அவற்றை நான் படித்து அதுக்கேற்றவாறு மாற்றம் பெறுவேன் என்ற ஒரு எதிர்நோக்கு உனக்குள்ளே உருவாக வேண்டும். அவங்க தான் கிறிஸ்தவங்க. சும்மா ஞாயிற்றுக்கிழமையிலும் மற்ற நாட்களிலும் ஒரு வெண்ணாடை உடுத்தி அல்லது ஒரு விவிலியத்தை கையில பிடித்து அல்லது அது இந்த மாதிரி எல்லாம் பில்டப் கொடுக்கிற வாழ்க்கையெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. வெளிவேடக்காரராய் மாறிவிடுவோம். வார்த்தையை உள்வாங்கி வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கை ஆண்டவருக்கு பிடிக்கும். ஏனெனில் அவர் வெளி தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, உள் தோற்றத்தை பார்க்கிறவர். உள்ளத்தில் என்ன தீர்மானிக்கின்றோம்? நினைவு நாட்டு மக்கள் பாருங்க, 40 நாட்கள் கடவுள் வார்த்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அந்த வார்த்தை கேட்க கேட்க அவங்க செய்த பாவங்கள் கண் முன்னால் வந்து கொண்டே இருந்தன. உணர்ந்தார்கள், இந்த பாவம் நான் செய்தேன், இந்த பாவம் நான் செய்தேன், இதை விட்டு விலகுகிறேன். அவங்க விலகி இருக்கிறதை கண்டு யோனா 3ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். அந்த மக்கள் பாவத்தை விட்டு விலகி இருக்கிறதை கடவுள் கண்டார். ஆகவே அவங்க செயல் மாறினதினாலே சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். கடவுள் தன் மனதை மாற்றிக்கொண்டார், அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டார். இவர்கள் இருக்கவே கூடாது, அழித்து திருமணம் பண்ணார். கடைசி ஒரு தருணம் கொடுத்தார், அவங்க திருந்திட்டாங்க. இன்னைக்கு நமக்கு எத்தனை தருணம் வேணும்? கொள்ளை நோய் வந்து வாட்டி வதைத்து கூட பயம் கொஞ்சம் கூட கிடையாது. பயமில்லாத ஒரு வாழ்க்கை. இதோடு முடிந்தது என்று நினைக்குவோமா? இல்ல, இதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெரிய கொள்ளை நோய் வரும். இதுக்கப்புறம் ஒரு பேரழிவு பெரிதாக வரும். அதை சந்திப்பதற்கு முன்பாக ஒரு நல்ல மனமாற்றம் கொண்ட செயலை நாம் மாற்றிக்கொள்வோம். நாமும் வாழ்ந்து அநேகரை வாழ வைப்போம். இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் வைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் கோதுமை மணிக்கு சமம் என்று சொன்னார். அந்த ஒரே ஒரு கோதுமை நிலத்தில் விழுந்து சில நாள் ஆன உடனே அது முளைக்க ஆரம்பிக்கிறது. தினந்தோறும் முளைக்கிறது, தினந்தோறும் வளர்கிறது. உன் கண்கள் அதை பார்க்கிறது. ஆனால் கிறிஸ்தவன் இருக்கிற நிலையிலேயே இருந்தால் ஆண்டவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை, துன்பம் துன்பம் என்று புலம்பி வாழ்கிற வாழ்க்கை. ஆனால் இந்த துன்பத்துக்கு விடிவு காலம் என்ன? திருவிவிலியம் மட்டும்தான். ஏனெனில் கடவுளின் வாக்கினால் தான் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் வழியாக தான் எலும்புகள் தாயின் வயிற்றிலே ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறது. எலும்புகளை ஒன்று கூட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் எலும்புகள் தாய் வயிற்றில் இருக்கும்போது அந்த ஆவியானவர் சென்று எலும்புகளை சரியான இடங்களிலே செய்து வைக்கின்றாரா? நம் உடல் எல்லாம் கடவுளின் வார்த்தையால் இயங்குகின்றது. அந்த வார்த்தை உடலுக்கு செல்லவில்லை என்றால் அப்போதுதான் நம் உடலிலே பலவிதமான தீமைகளும் கொள்ளை நோய்களும் ஆட்கொள்ளுகின்றன. என் நண்பரி மக்களே, கவனித்து பாருங்கள். உலகமே லாக்டவுன் இருந்த சமயத்தில் அடியன் இல்லத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உபவாச ஜெபம் இந்நாள் வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வந்தவர்கள் போகிறார்கள். ஆண்டவர் ஒருவரையும் கொள்ளை நோய் தீண்டாதவாறு இன்னைக்கு வரைக்கும் காத்து கொண்டு வருகிறார். உணர்ந்து பாருங்கள். இந்த லாக்டவுன் சமயத்தில் தான் ஆண்டவர் அதிகாலை ஜெபத்தை தொடங்க சொன்னார்.
வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் ஆலயத்தில் நடந்து கொண்டிருந்தது. அது நடக்கல, லாக்டவுன். வீட்டில் நடத்து, அது நடந்து கொண்டிருக்கிறது, நிற்காமல் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு ஒன்று கூடினால் கொள்ளை நோய் வரும் என்று தீர்மானித்து மூடினார்களோ, ஆனால் வீடுகள் திறக்கப்பட்டன. ஒன்று கூடுகிறோம், எந்த கொள்ளை நோயினாலும் தாக்கப்படவில்லை. ஏனெனில் இயேசு எங்கிருக்கின்றாரோ அங்கு நோய்க்கு குணம் கிடைக்கும். இயேசு உன்னோடு இருந்தால் உனக்கு குணம் கிடைக்கும். நீ எங்கெல்லாம் செல்லுகிறாயோ அவங்களுக்கெல்லாம் குணம் கிடைக்கும். ஏனெனில் உன்னோடு ஆண்டவர் இயேசு பயணிக்கிறார் அல்லவா? என்னோடு ஆண்டவர் இயேசு பயணிக்கின்றார். இந்நாள் வரைக்கும் எத்தனையோ நோயாளிகளை இந்த கைகளினால் ஜெபம் பண்ணி இருக்கோம். அவர்களுக்கு விடுதலை, நமக்கு பாதுகாப்பு. நண்பரே மக்களே, இதுதான் நம் ஆண்டவர் நம் வழியாக செய்கிற பெரிய பெரிய செயல்கள். என்னைக்கு உணரப் போகின்றோம்? இறைவாக்கை என்றைக்கு ஏற்று வாழப் போகின்றோம்? உலகத்திலே கிறிஸ்தவர்களாய் பிறந்தது பல இனத்துல இதுவும் ஒரு இனம் என்று சொல்லி வேலைக்கு போனா, வீட்டுக்கு வரணும், சாப்பிடணும், தூங்கணும், எந்திரிக்கணும், இந்த வாழ்க்கை வாழ உன்னையும் என்னை அழைக்கவில்லை. கிறிஸ்து நம் வழியாக வெளிப்படுவதற்காக தான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் கிறிஸ்துவ குடும்பத்துல பிறக்க வைத்திருக்கின்றார். கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிறதை மக்கள் காண வேண்டும். கிறிஸ்துவோடு இணைந்து செயல்படுகிறதை உலக மக்கள் கண்டு அவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். ஏனெனில் கிறிஸ்து எவருக்குள் இருக்கிறாரோ அவங்க அமைதியா வாழ்வாங்க. கிறிஸ்து எவருக்குள் இருக்கிறாரோ அவங்க ஜெபத்தில் வாழ்வாங்க. கிறிஸ்துவங்க எவருக்குள் இருக்கிறாரோ அவங்களுடைய இறைவாக்கு இருக்கும். கிறிஸ்து எவருக்குள் இருக்கிறாரோ அவங்க குணமா இருப்பாங்க. கிறிஸ்து எவருக்குள் இருக்கிறாரோ அவங்க வழியாக அவங்களை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருப்பாங்க. ஒரு தோமையார் இந்திய நாட்டுக்கு ஆசீர்வாதமா இல்லையா? ஒரு அன்னை தெரேசா உலகுக்கு ஆசீர்வாதமா இல்லையா? ஆக முன்னோர்கள் இயேசுவோடு இணைந்தார்கள், நன்மையான செயல்களை பூமிக்கு வெளிப்படுத்தினார்கள். இன்றைக்கு நீங்க என்ன செய்றீங்க? உங்களால் ஆண்டவர் வெளிப்படுகிறாரா? என் அன்பு மக்களே, சிந்தனை செய்து பாருங்கள். உன்னை குறித்து வீட்டார் என்ன நினைக்கின்றார்கள்? உன்னை குறித்து உன் திருச்சபையில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? உன்னை குறித்து சந்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? என்னைக்காவது இப்படி நினைத்து வாழ்ந்ததுண்டா? இன்று ஆண்டவர் உணர்த்துகின்றார் பவுலடிகளார் வழியாக. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்கிற மக்களே, அருளும் அமைதியும் பெற்று வாழுங்கள். இதுதான் நம் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு காணிக்கை. பணம் அல்ல, பொருள் அல்ல. பெயருக்காக பெரிய பெரிய பொருள்லாம் கொடுத்து என் பேரன் வரணும்னு சொல்லிக்கிற வாழ்க்கை இல்ல, மனமாற்றத்தின் வாழ்க்கை. கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறவர்கள் மனமாற்றத்தின் வாழ்க்கை. பேச்சிலே மாற்றம், செயலிலே மாற்றம், உடுத்துகிற உடையிலே மாற்றம், எல்லாவற்றிலும் மாற்றம் மக்கள் காண வேண்டும். ஆகவே மற்றவர்களுக்கும் நமக்கும் வேறுபாடு இல்லை என்றால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே உங்கள் அனைவருக்காகவும் எப்போது நான் மகிழ்ச்சியோடு மன்றாடுகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். நண்பரே மக்களே, நல்லா கவனித்து பாருங்க. நற்செய்தி பணியில ஈடுபாடு வைத்திருக்கிறவங்க, அந்த நற்செய்தி பணியில உறவு வைத்திருக்கிறவங்க இறந்து போனால் அவங்க இறந்த நேரத்திலிருந்து அந்த சடலம் பூமியில வைக்கிற அடக்கம் பண்ணுகிற நேரம் வரைக்கும் ஜெபம் நடந்துகிட்டே இருக்கும். ஊழியர்கள் வந்த வண்ணமாய் இருப்பாங்க, போன வண்ணமாய் இருப்பாங்க. சிலர்கள்லாம் பாருங்க, ஊழியர்கள் வெயிட்டிங்ல இருப்பாங்க. அவங்க முடிஞ்ச உடனே அடுத்து இவங்க வாய்ப்பு இல்லாம கூட போயிடும். ஆனா சிலர் மரித்தா பாருங்க, ஜெபம் பண்ண ஒரு ஆள் கூட இருக்கார். அடக்கம் பண்ணும்போது கூட உடலை அடக்கம் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பூமியிலே வாழும் போது கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், மரிக்கும் போது கிறிஸ்துவுக்காக மரிக்க வேண்டும். கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் மரிக்கிறவன் பேறு பெற்றவன் என்று திருவெளிப்பாடு 7:14 சொன்னார். இது முதல் ஆண்டவரோடு இணைந்து மரிக்கிறவன் பேறு பெற்றவன். அது எப்படி தெரியும்? அவனுக்கு பல மக்கள் வந்த வண்ணமாய் இருப்பார்கள். சிலர் இறந்து விட்டால் ஒரு சின்ன ஜெபம் பண்ண கூட ஆள் கிடைக்காது.
இன்னைக்கு கொள்ளை நோயினால் இறந்து போனவங்க நிலைமை என்னாச்சு பாருங்க. புதைப்பதற்கு கூட சொந்த பந்தங்கள் இல்லாமல் அனாதைகளாய் வீசப்பட்டார்கள். மனிதன் வாழ்வு இவ்வளவுதான். நாம் வாழும்போது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துக்குரியவர்களாய் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் மரணத்திலே இவங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்குரியவங்களா வாழ்ந்திருக்காங்க என்ற செய்தி கிடைக்கும். கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பரே மக்களே, சிந்தனை செய்து பாருங்கள். நாம் உணர வேண்டும், பூமியிலே எத்தனை வருஷம் வாழ்வோம்னு தெரியாது. உங்க முன்னாலே இருக்கிற நான் எத்தனை வருஷம் வாழ்வேன் எனக்கே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு சொல்லுகிறேன், வாழும் காலம் எல்லாம் உமக்காகவே பயணிக்க வேண்டும். இதான் ஆசை, வேறு ஒரு ஆசை கிடையாது. என் பயணம் எல்லாம் ஆண்டவருக்காய் இருக்கணும். ஏனெனில் இறைவன் நம்மை அனைவரையும் உலகுக்கு அவர் பயணத்தில் கடந்து போக தான் அழைத்திருக்கின்றார். நாம் விண்ணிலிருந்து பூலோகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். எத்தனை ஆண்டுகள் என்று நமக்கு தெரியாது. உயிரோடு இருக்கிற அந்த ஆண்டு வரைக்கும் ஆண்டவருக்காகவே பயணம் செய்யணும். நாம் பேசினாலே ஆண்டவருக்குரியதா இருக்கணும். நாம சிந்தித்தாலும் அது இயேசுக்குரியதா இருக்கணும். ஆகவே விவிலியத்தை படித்து புரிந்து கொள்ளுங்கள். சாட்சியம் வேண்டும். நாம் அறிவிக்க முடியாவிட்டாலும் வாழ்ந்து காட்ட வேண்டும். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு வாசகத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவு செய்வார் என மன உறுதி இருக்கின்றது. நீங்களும் என் இதயத்தில் இடம் பெற்று விட்டீர்கள். உங்கள் எல்லாவற்றையும் பற்றி எனக்கு இத்தகைய எண்ணங்கள் எழுவது முறையே. ஏனெனில் நான் சிறையில் இருக்கும் இந்நேரத்தில் பாருங்க, இந்த புத்தகத்தை நாம படிக்கிற இந்த வாசகம் பிலிப்பியர் புத்தகம். இந்த பிலிப்பியர் புத்தகத்தை பவுல் எழுதும்போது சிறையில இருக்கின்றார். சிறையில் இருக்கிற கைதிகளை பாருங்க, கஷ்டத்தை நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு நினைச்சிருப்பாங்க. ஆனா பவுல் பாருங்க, அங்கிருந்து மீட்கப்பட்ட மக்களுக்கு கடிதம் எழுதுகின்றார். இதை பாரு என்ன சொல்கிறார், எனக்கு இத்தகைய எண்ணங்கள் எழுவது முறையே. ஏனெனில் நான் சிறையில் இருக்கும் இந்த நேரத்தில் நற்செய்திக்காக வழக்காடி அதை நிலைநாட்டிய காலத்திலும் நான் பெற்ற அருளின் உங்களுக்கும் பங்கு உண்டு என்று சொல்லுகிறார். நான் சிறையில் இருந்த பொழுது கூட என் ஆண்டவரின் வாக்கு இன்னும் எப்படி யாருக்கு சேர வேண்டும் என்று கடிதத்தின் வழியாக அது சந்திக்கின்றனே. நீங்க விடுதலையா இருக்கின்றீர்களே, நீங்க எப்படி கடவுள் வாக்கை மற்றவர்களுக்கு சேர்க்க ஆர்வமாய் இருக்கின்றீர்கள்? கிறிஸ்தவர்களாகிய நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். நன்மைகளை சொல்லவும், நன்மைகளை செய்யவும், நல்லது பேசவும், நல்லது கொடுக்கவும் மட்டுமே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு புறம்பாக எது வந்தாலும் நாம் கிறிஸ்தவ அழைப்பில் இருந்து விலகிவிட்டோம் என்பதற்கு பொருளாகிவிடும். இந்த பேப்பர் செய்திகளை பாருங்க, எத்தனை கிறிஸ்தவர்கள் டைவர்ஸ், எத்தனை கிறிஸ்தவர்கள் பாவத்தில் வீழ்ச்சி, எத்தனை கிறிஸ்தவர்கள் சிக்கினார்கள், எத்தனை கிறிஸ்தவர்கள் கைதியாயிருக்கிறார்கள். யாருக்காக? சுய ஆசைக்காக, சுயநலத்துக்காக, கிறிஸ்துவுக்காக அல்ல. பால் கிறிஸ்துவுக்காக சிறையில் இருக்கின்றார். நன்மை செய்ததற்காக, நல்லது சொன்னதற்காக. ஆக அவர் கவலைப்படாமல் மகிழ்ச்சியா இருக்கிறார். எனக்கு கவலை இல்லை, உருவாக்கினவர்கள் உருவானால் போதும். இன்றைக்கு அதே வாசகத்தை நாம் வாசிக்கின்றோம். நண்பரே மக்களே, இன்றைக்கு சிந்தனை செய்ய வேண்டும். ஒரு சிறையில் இருக்கிற பவுலடிகளார் எவ்வளோ ஒரு உணர்வுள்ளவராய் கடிதத்தை எழுதி கிறிஸ்தவர்களுக்கு அனுப்புகிறார் என்றால், நாம் பூமியிலே சுகபோகமாய் உலாவிக் கொண்டிருக்கிறோமே, குடித்து கொண்டு சுகமாய் உண்டு கொண்டு ருசியாக தின்று கொண்டு, ருசி இல்லைன்னா அதை வீசி எறிந்து அதுக்காக ஒரு சண்டை போட்டு, ருசியான உணவு இல்லையே என்று சொல்லி குடும்பத்தில் கலவரம் உண்டாக்கி, இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மாற்றம் பெற வேண்டும், நாம் மாற வேண்டும். எதற்காக? பூமியிலே கிறிஸ்தவனாய் பிறந்தேன் என்ற ஒரு உணர்வு உள்ளத்திலே உருவாக்கப்பட வேண்டும். இன்று முதல் நாம் தீர்மானிக்க வேண்டும், நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ்வேன். ஆகவேதான் ஆண்டவர் தொடங்கும் போது சொன்னார், மனிதன் உணவுக்காக அல்ல, கடவுளின் வாக்குக்காகவே உயிர் வாழ்வான். நண்பரே மக்களே, இந்த பூமியிலே நாம் பிறந்த நோக்கமே கடவுளின் வாக்கை நிறைவேற்றுவதற்காக.
மடியும் போது நான் நிறைவேற்றினேன் என்ற மகிழ்ச்சி இருக்கணும். கடவுள் வாக்கை நிறைவேற்றாமல் நீ மடிந்து போனால் கடவுள் ராஜ்யத்துக்கு நுழைய இயலாது. ஆகவே இந்த வாசகங்களின்படி நம்மை நாமே அர்ப்பணிப்போம். இறுதியாக என்ன சொல்லுகிறார்? கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்கள் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டும் என்று இவ்வாறு எழுதுகின்றேன். கிறிஸ்து வருகிற வரைக்கும், பூமியிலே நாம் வாழ்கிற வரைக்கும் குற்றமற்றவர்களாக நேர்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று நம்மை இன்றைக்கு அழைக்கின்றது. நாம் குற்றமற்றவர்களாக வாழ வேண்டும், நேர்மையாய் வாழ வேண்டும். இந்த ரெண்டும் கிறிஸ்துவின் குணாதிசயங்கள், கிறிஸ்தவர்களின் குணாதிசயங்கள். பூமியிலே நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிற வரைக்கும் குற்றமற்றவர்களாக, எவரும் நம்மை குற்றவாளி என்று சொல்லுகிற அளவுக்கு நடந்து கொள்ளாமல், நேர்மையாக, தவறான வழியில் இருக்கிறார்கள் என்று சொல்லி வளராமல், இந்த ரெண்டு நம் ரத்தத்தில் கலந்திருக்க வேண்டும். நான் குற்றமற்றவனும் நேர்மையுள்ளவனுமாய் இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டுவேன். இதான் இன்றைய திருப்பலி வாசகத்தின் தியானம். 1 மணி நேர தியானத்தில் நாம் அறிந்து கொள்வது என்ன? ஒவ்வொரு கிறிஸ்தவனாகிய நான் இனிமேல் குற்றமற்றவனும் நேர்மையுமாய் நான் வாழ்ந்து காட்டுவேன். இதுவரைக்கும் நீங்க கேட்டது காதுல கேட்டு மறந்து போங்க, பரவாயில்ல. ஆனா இந்த 2 வசனத்தை மனசுல வச்சுக்கங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பூமியிலே வாழ்கிற நாள் வரைக்கும் குற்றமற்றவர்களாக நேர்மையாளர்களாக வாழ்ந்து மடிய வேண்டும். இதுதான் கடவுளின் திட்டம். இதை நிலைநாட்ட பிறந்தோம், இதை நிலைநாட்டுவோம். அந்த சேவை முடித்து எங்கிருந்து வந்தோமோ அங்கே செல்ல தீர்மானிப்போம். ஆனால் வந்தது ஒரு இடம், செல்வது ஓரிடம் இருக்கக்கூடாது. நாம் அனைவருமே, பூமியில் இருக்கிற எல்லா மக்களும் இறைவன் திட்டத்தின்படி பூமியில் பிறந்தோம். அந்த இறை திட்டத்தின்படி வாழ்ந்தால் மீண்டும் அந்த இடத்துக்கு செல்வோம். அந்த இறை திட்டத்தின்படி வாழாமல் போனால் நரகம் காத்து கொண்டிருக்கும். சொர்க்கமா நரகமா? சொர்க்கம் என்றால் இறை திட்டத்தை கற்றறிந்து அதை நிறைவேற்ற வேண்டும். நரகம் என்றால் நீ எப்படி வேணாலும் வாழலாம், நல்லா குடிக்கலாம், நல்லா ஜாலியா இருக்கலாம், நல்லா சண்டை போடலாம், நல்லா சாப்பிடலாம், சின்ன சின்னதுக்கெல்லாம் சண்டை போடலாம். நீ செத்தா நரகம் உன்னை காத்துக்கிட்டு இருக்கும், இழுத்து கொண்டு போக. ஆகவே என் அன்பு மக்களே, சிந்தனை செய்து பாருங்கள். இறுதியாக இன்றைய பதிலுரை பாடல் என்ன சொன்னது? திருப்பாடல் 111, Psalms 111, 1-6 வாசிக்கும் போது பாருங்க. அல்லேலூயா, நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். தாவீது எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்க. இறுதியாக நீ நான் செய்ய வேண்டியது என்ன? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அல்லேலூயானாலே அலர்ஜி தான். அல்லேலூயான அலர்ஜி. அப்படியே என்னென்னமோ பேச ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு திருப்பலி வாசகத்திலே பதிலுரை பாடல் தாவீது எப்படி தொடங்க? அல்லேலூயா என்று தொடங்கி நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நெஞ்சார, சிந்தனையில ஒண்ணு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு சோகமா செத்து போன மூஞ்சி வச்சுக்கிட்டு ஆண்டவர் முன்னால போய் நிக்கிறது இல்ல. நெஞ்சார மகிழ்ச்சியோடு ஆண்டவரை நான் போற்றுவேன். இந்த ஒரு குணம் எப்போ வரும் தெரியுமா? நீங்க திருவிவிலியத்தை வாசிக்கத்தான் வரும். நீங்க என்னைக்கு பைபிளை படிக்கிறது இல்லையோ, ஆலயத்துல போய் நின்ற உடனே செத்து போன மூஞ்சி தான் வச்சுன்னு இருப்பீங்க, சோகமா வச்சுன்னு இருப்பீங்க, ஐயோ கடவுளே அப்படின்னு பிச்சைக்கார மாதிரி போய் நின்று இருப்பீங்க. நாம் ராஜாவின் மக்கள், கிறிஸ்து ராஜாவின் மக்கள். அவர் ராஜாவை வருவார். ராஜா வீட்டு பிள்ளைங்க கம்பீரமா நடக்கணும், கம்பீரமா பேசணும், கம்பீரமா வாழ்ந்து காட்டணும். இது யாரால செய்ய முடியும்? நேர்மையோடும் உண்மையோடும் வாழ்கிறவங்க மட்டும்தான். உண்மையா இருக்கிறவங்க பாருங்க தலை நிமிர்ந்து இருப்பாங்க. உண்மையற்றவங்க எப்பவுமே தலை குனிதான் இருப்பாங்க. ராஜா வீட்டு பிள்ளைங்க
கம்பீரமா இருந்து கம்பீரமா செயலாற்றக்கூடியவங்க. எந்த விதத்திலும் தலை குனிந்தவர்களாய் வாழ கிறிஸ்து நம்மை வைக்கவில்லை. அவர் ஒருவரே எல்லாவற்றையும் சுமந்து விட்டார். அவர் ஒருவரே எல்லா அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டார். அவர் ஒருவரே எல்லாவற்றையும் சுமந்து தலை கீழே போட்டு நம் எல்லா வித பாவங்களையும் அவர் தீர்த்து விட்டார். இனி நாம் தலை குனிந்து வாழக்கூடியவர்கள் அல்ல. நேர்மையோடும் உண்மையோடும் வாழ்ந்து தலை நிமிர்ந்து வாழ வேண்டியவர்கள். இதான் இன்றைக்கு திருப்பள்ளி வாசகம். தாவீது சொல்றார் பாருங்க, அல்லேலூயா, நெஞ்சார கடவுளே உம்மை வாழ்த்துகிறேன். நெஞ்சார என்ற வார்த்தையின் பொருள் என்ன? உள்ளத்திலிருந்து மகிழ்ச்சியோடு என் கடவுளை நான் பார்க்க போகிறேன் என்ற முகத்தில் ஒரு மகிழ்ச்சி. சோகம், அழுக கிடையாது. ஆகவே ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்கின்றனர். ஆண்டவரின் செயல்கள் எவராலும் விவரிக்க முடியாது. தாவீது சொல்றார் பாருங்க, இதை படிச்சு கூட நாம திருந்துவது கிடையாது. ஏனெனில் நாம் ஆலயத்துக்கு போனோம்னா ஏதோ காதுல கேட்டுன்னு இருக்கோம், அவ்வளவுதான். ஒண்ணு கூட உள்ள போயிருக்காரு. ஆகவே ஆண்டவர் எனக்கு சொன்ன செய்தி, திருப்பள்ளி வாசக தியானத்தை ஒவ்வொரு நாளும் கொடு. அந்த வாசகத்தின் மையப்பொருள் என்ன என்று மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வாசகத்தின் உள்நோக்கம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆக தாவீது எப்படி ஆண்டவரை புகழ்கிறார் பாருங்க. அவருடைய செயல் உயர்ந்தவை. நினைக்க நினைக்க அது மகிழ்ச்சிக்குள்ளாய் கொண்டு போகும். அதை உணர்கிறவங்க தான் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. உணராதவங்க மந்த புத்தி மாதிரி எப்பவுமே சோகமா இருப்பாங்க. நண்பரி மக்களே, நீங்க ராஜா வீட்டு பிள்ளைங்க. சோகமாகவோ செத்து போன முகத்தை வச்சுக்கிட்டு வாழ அழைக்கப்படல. சுகமா பலமா மற்றவங்களை அப்படியே உயர்த்தி பிடிக்கிற பலம் கொண்டவங்க ஆண்டவர் நம்மை வைத்திருக்கின்றார். ஆகவே அவரது செயல் மேன்மையாகும், மாண்பு மிக்கது. அவரது நீதி என்றும் நிலைத்துள்ளது. அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் அவர். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். இன்றைக்கு இந்த லாக்டவுன்ல எத்தனையோ பேர் வீட்டுல உணவுக்கான பஞ்சம். ஆனால் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கோ அவர் உணவு பற்றாக்குறை இல்லாமல் வைக்கின்றவராயிருக்கிறார். இது விவிலிய வாக்கு. தாவீது சொல்றார் பாருங்க, அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கை என்றும் நினைவில் கொள்ளுகின்றார். வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்துள்ளார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். என் அன்பு மக்களே, மீண்டும் இதை நீங்க கூடி ஜெபித்து படிக்கணும். மறுபடியும் படிக்கணும். இதே வாசகத்தை குறைஞ்சு ஒரு 5 முறையாவது இன்னைக்கு படிங்க. நம்ம வாழ்க்கையின் அழைப்பு என்ன என்று அறிந்து கொள்ளலாம். ஆகவே இவ்வளவு நேரம் பொறுமையோடு காத்த நீங்க கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவர் நற்செய்தியிலே சொன்னார், நீர்க்கட்டி நோய்கள் குணமாகும், வீங்கி போன உடல்கள் குணமானது, வீங்கி போன கால், வீக்கமடைந்த கை வீக்கமடைந்தது. ஆண்டவர் தொட்டார், ஒண்ணுமே சொல்லல. அவர் வாய் திறந்து ஒன்னும் சொல்லல, வெறும் அப்படி டச் பண்ணார். அந்த உடலில் இருந்த வீக்கம் எல்லாம் விலகி போய்விட்டது. உன்னையும் ஆண்டவர் டச் பண்ணுவார். God will touch you. When He touch, the healing will take place. When He will touch, when you surrender yourself, உன்னை ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணிக்கும் போது, ஒரு நாள் ஒரு நேரம் அல்ல, இனி வாழ்நாளெல்லாம் நான் உனக்காக வாழ்வேன் என்று தீர்மானித்து வாழும்போது the healing touch will take place. உடனே ஆண்டவர் உன்னை தொடுவார். அவர் பெயர் இம்மானுவேல். இந்த உலகத்துல நீ எங்க இருந்தாலும் உன்னை தொடுவார். இந்த செய்தி கேட்கும் போது, ஐயோ நானும் வீங்கி இருக்கிறேன், என்னையும் தொடுவாரா? கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவார். உனக்கு அற்புதம் நடக்க ஆண்டவர் செய்வார். ஏனெனில் நாம் கல்லையும் மண்ணையும் வணங்குகிறவர் அல்ல, மரணத்தில் இருந்து உயிரோடு எழுந்தவர் நம் நடுவில் இருக்கின்றார். என் அன்பு மக்களே,
இறை மக்கள் இறைவனுக்கு சொந்தமாகணும். கிறிஸ்தவங்க கிறிஸ்துவுக்கு சொந்தமாகணும். கிறிஸ்து என்ற பெயரை வைத்து பிசாசுக்கு சொந்தமா வாழக்கூடாது. ஜெபி பண்ணுவோமா? ஒப்பு கொடுப்போம், செபிப்போமாக. எங்களை நேசிக்கிற எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த காலவெளிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, என்னோடு இணைந்து செபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகின்றேன். வீட்டில் அமர்ந்து கொண்டு அங்காங்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவரின் கரம் இப்போது தொடுவதாக. உடலிலே எவ்வகை நோய் இருந்தாலும் அந்த நோய் இப்போது உமது பெயரால் கண்ண மூடி ஜெபிக்கிற உமது பிள்ளைகளை குணமாக்குவதாக. இந்த நிமிஷத்துல உமது பிள்ளைகளை பிடித்த தரித்திர கொள்ளை நோய்கள் இயேசுவின் பெயரால் குணமடைவதாக. உடைய அற்புத கரத்துல அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என் கரத்தின் கிரியைகளை கட்டளிடுங்கள், அது உடனே கடந்து வரும் என்று சொன்னீரே. இயேசு சாமி, உம்முடைய கரங்களினால் ஆணிகளை சுமந்தீரே. அந்த கரம் இப்போது நோய்க்காய் ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் நீர் தொடுவீராக. குணமாக்கும் ஆண்டவரே, நீர் குணமாக்கும் இயேசு இந்த நிமிஷத்திலே அற்புதங்களை செய்யும். உடலிலே, உள்ளத்திலே மனவேதனை, உடல் நோய் என்று பலவிதமான விதங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவரின் கரம் தொடும்படிக்காக ஜெபிக்கின்றேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. மனமாற்றுதலை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கேட்ட உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இனிமேலாவது உடைய வார்த்தைக்கு ஏற்ற ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஒவ்வொருவரையும் தொடும்படிக்காக செபிக்கின்றேன். எங்களோடு செபிக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்தியாவிலே பல பாகங்களில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தொடும் ஆண்டவரே, அவங்க இருக்கிற இடத்திலே அவர்களை தொட்டு அவர்களை ஒரு பெரிய பணியாளர்களாய் உயர்த்துவீராக. அவங்களை கொண்டு அவங்க சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்காக செபிக்கின்றேன். ஒரு கிறிஸ்தவன் ஒரு தெருவில் இருந்தால் அந்த தெருவை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படி அந்த கிறிஸ்தவனை எழுப்பீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய அன்பு கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இயேசு சாமி, அயல் நாடுகளில் இருந்து பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தூர தேசத்தில் இருந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நமது பிள்ளைகளை ஆசீர்வதியும். We surrender each and every one, Lord Jesus. Receive them. Many are receiving from Sri Lanka. Lord, touch them, Lord Jesus. Touch, Lord Jesus, and heal, Lord. Touch the family, Lord, praying from Dubai. Touch, Lord Jesus. Heal right now. Utilize them in mighty way in that place, Lord Jesus. I surrender to you, God. தொடுங்க ஆண்டவரே. யூஎஸ்ல இருந்து பார்க்கிறவங்க, இத்தாலி, சைனா, ஜப்பான் கூறுகிறோம். இஸ்லாமி எல்லா அரப் கண்ட்ரீஸ்களையும், எல்லா யூரோப் கண்ட்ரீஸ்களையும், எல்லா ஏசியன் கண்ட்ரீஸ்களையும், அந்த நாட்டு தலைவர்களையும் I surrender, Lord Jesus. Bless the leaders of the nations. Bless, Lord Jesus. Every day we surrender to you, God. We pray for all nation leaders throughout the world. So many leaders are there. We surrender to you, God, who are all leading the nation. Bless, Lord Jesus, the president, the prime minister. Lord, bless them abundantly. MLAs, MPs, ministers. Bless, Lord Jesus, chief ministers. We're all selected to lead the people. I surrender to you, God. There may be anyone, but change the mind to do good things to the people. Bless, Lord Jesus. We pray for police. We pray for doctors, nurses. We pray for each and everyone, Lord Jesus. The lawyers. Bless, Lord Jesus. The government servants. Bless, Lord Jesus. Lord, we remember the Air Force, Navy, military, security, border securities. We surrender to you, God. Take care of them, each and every one. Take care of all the families and bless abundantly, Lord. We pray each and every one. We pray to our India. Bless, Lord Jesus. All the people must be blessed, Lord. Heal them. In the name of Jesus, heal. To do the good things, Lord Jesus. Give them the good mind to lead the people in good way. I surrender each and every one, Lord. எங்கள் எல்லாரையும் நீ ஏற்றுக்கொள்வீராக. இந்த காலை நேரத்திலே நாங்கள் நன்மை செய்து நல்லதை செய்து அதுக்காகவே வாழ எங்கள் அனைவருடைய உள்ளங்களையும் எண்ணங்களையும் மாற்றுவீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி உமது ஆசீரை நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறை மக்களே,
இன்றைய வாசகத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் எழுதிக்கங்க. இன்னைக்கு வாசகம் என்ன? பிலிப்பியர் 1 அதிகாரம் 1 வரைக்கும். பிலிப்பியன் சாப்டர் 1 verses 1 to 11. ரெஸ்பான்ஸ் ரீடிங், பதிலுரை பாடல், திருப்பாடல் 111 1 வரைக்கும். சாம்ஸ் 111 1 to 6. லூக்கா நற்செய்தி 14 அதிகாரம் 1 முதல் 6. சென்ட் லூக் சாப்டர் 14 verses 1 to 6. என் அன்பு மக்களே, இதோ வீடியோ நிகழ்ச்சி யூடியூபிலும் உண்டு. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. இறைப்பணி படர்ந்து செல்லட்டும். யாம் பெற்ற இன்பம் வையகம் சேர வேண்டும் என்று நினைக்கிறவங்க ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. உங்க சொந்த பந்த மொபைலை நீங்களே வாங்கி யூடியூப் ஓபன் பண்ணுங்க. அதில் டாக்டர் பிலிப் மரியான் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எல்லா வீடியோஸ் வரும். ஏதாவது ஒன்று ஓபன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வழியாக அநேக மக்களுக்கு நீங்க லைவ் நடத்தும் போதே அவங்களுக்கு போய் சேரும். ஆகவே இறைவன் நம் வழியாக அவர் திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வாராக.